ஜென்ரலாவே கூலிங்கா இருக்க அந்த தண்ணி வந்து ஓகே இல்லையா? கண்டிப்பாக ஓகேங்க. ஏன் ஏன் குடிக்கக்கூடாது? தாராளமாக குடிக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அன்லெஸ் யூ ஹாவ் அன் அலர்ஜி, ஓகே. யூ ஹாவ் சம் ரெஸ்பிரேட்டரி இஷ்யூ, வீஸோ இல்லாட்டி காஃப் கோல்டு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சில்லுன்னு குடிச்சிங்கன்னா இட் ஹேஸ் அன் இம்பேக்ட், இட் அக்ரிவேட்ஸ் த சிச்சுவேஷன். மற்றபடி ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஐஸ் வாட்டர் குடிச்சா சளி பிடிக்கும்னு அம்மாக்கள்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்களே, உண்மையா மேம் அது? ஐஸ் வாட்டர் குடித்தா பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நான் சொன்ன மாதிரி யாருக்கு ஒத்துக்கலையோ அவங்களுக்கு கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும். ஆஸ்மாட்டிக்ஸ் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. இம்மீடியட்லி தே வில் ஹாவ் அன் இம்பேக்ட். நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க பானை தண்ணி குடிக்க சொல்லி. ஆக்சுவலாக நார்மலாகவே தண்ணியை பானையில் வச்சு குடித்தா அது உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதானா இல்லை மித்தா? மித்துன்னெலாம் சொல்ல முடியாதுங்க. இட் இஸ் குட் பிகாஸ் அது பழங்கால பழக்கம், அதனால எந்த கெடுதலும் வராது. இந்த செம்பு பாத்திர தண்ணி கூட அப்படிதானா? எக்ஸாக்ட்லி. அதுவுமே செம்பு பாத்திரத்தில் வச்சிங்கனாலே ஒரு சில் எஃபெக்ட் கிடைக்கும். எதனால அப்படி ஆகுது மேம் அது? அது மெட்டலோட இம்பேக்ட். அது நம்ம நார்மல் ஸ்டீல்லாம் வச்சா அந்த இம்பேக்ட் வராது.